ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை காலத்தில் பாதிக்கப்படும் உப்பள தொழிலாளர்களுக்கு ரூ. 5000 நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மழை காலத்தில் பாதிக்கப்படும் உப்பள தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 5000 நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் 32,611 குடும்பங்கள் பயனடைவாங்க. தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் உழைக்கும் மக்களின் நலனில் எப்போதும் அக்கறை செலுத்தி வரும் தமிழ்நாடு அரசு இப்போது உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு நிவாரண உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மழை காலத்தில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுவதால் வேலை இழக்கும் நிலை உருவாயிட்டு இருக்கு. பாதிக்கப்படும் உப்பள தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 5000 நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மழை காலங்களில் வேலை இல்லாமல் பெரும் சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க. அவர்களின் பொருளாதார சுமையை குறைக்கவே இந்த புதிய நிவாரண உதவி திட்டத்தை அரசு செயல்படுத்துது. இதன் மூலம் மொத்தம் 32,611 உப்பள தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நேரடியாக நன்மை கிடைக்கும். இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 16.305 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகை நேரடியாக பயனாளர்களின் கையிலேயே சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாக அமைஞ்சிருக்கு. உப்புள தொழிலாளர்களுக்கான இந்த மழைக்கால நிவாரண உதவி திட்டமும் அதில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுது. மழை காலத்தில் வேலை இழப்பு காரணமாக குடும்பத்தின் அன்றாட செலவுகளை நடத்த சிரமப்படும் தொழிலாளருக்கு 5000 அளவில் வழங்கப்படும் இந்த நிதி அவர்களின் வாழ்க்கையில் சிறிய நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த உதவி திட்டம் 2025 ஆகஸ்ட் 19 முதல் 2025 செப்டம்பர் 20 வரை நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க.